இங்க ஒரு பொண்ணு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருப்பா. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டம்ப்ளிங்ஸ் ஆர்டர் பண்ணிருப்பாரு. அதனால எடுத்துட்டு வந்து வச்சு அவர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும். இவர் வந்து என்ன விலைலாம் இவ்வளவு போட்டிருக்கீங்க, ஒரு பீஸ் மட்டும் தான் வைப்பீங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ யாராச்சும் வந்து மாத்தி தெரியாம ஒரு பீஸ் வச்சிருப்பாங்க. நான் போயிட்டு இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிருப்பா. பார்த்தா இப்ப இவரோட தட்டுல வச்சிருந்த எல்லா டம்ப்ளிங்ஸையும் அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். யார் நீ, என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ இதுதான் என்னோட அம்மா போட்டோ, எங்க அம்மா வந்து இங்க தான் வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்வான். உனக்கு சாப்பாடு வேணும்னா வேணும்ட்டு கேளு, நானே வந்து உனக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்காது, இரு உனக்கு நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றப்போ அந்த பையன் அங்க இருந்து ஓடி போயிருவான். இப்போ வெளியே போய் நின்னுட்டு இந்த பையன் அவங்களோட பாட்டி கிட்ட கால் பேசிட்டு இருப்பான். அம்மா இங்க தான் வேலை செய்யறதா சொன்னீங்க, ஆனா அம்மா இங்க இல்லன்னு சொல்றாங்களே, என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்ட்டு அந்த பையன் சண்டை போடுவான். அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஒரு வேலை இங்க எங்கேயாச்சும் மாறி போயிட்டாலும் தெரியல, நான் வேணா உனக்கு தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பையன் அவங்க பாட்டி கிட்ட பேசுறத அந்த பொண்ணு வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருப்பா. உண்மையாவே இந்த பையன் அவங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. இப்போ பயங்கரமா மழை பெய்யுது, அந்த பையனை அப்படியே விட்டுட்டு போறதுக்கும் மனசே வர மாட்டேங்குது. அதனால இப்போ அந்த பையன் கிட்ட போயிட்டு என்னோட வீட்டுல நிறைய டம்ப்ளிங்ஸ் இருக்கு, நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு டம்ப்ளிங்ஸும் கொடுப்பேன், உங்க அம்மாவை தேடுறதுக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பையனும் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறாங்க, அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றாங்களா, அதனால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்போ அந்த பையனை வந்து தூங்க வச்சுட்டு இந்த பொண்ணு வெளியே வந்திருப்பா. இந்த பையனோட போன்ல இருந்தே அவங்களோட பாட்டிக்கு கால் பண்ணி பேசினாதான் தெரிய வருது அவங்க அம்மா இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இவனும் வந்து சின்ன பையன் தான், அவன் கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதும் பாட்டிக்கு தெரியல. இப்போ அம்மா இல்ல அப்படின்னு சொன்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். அதனால அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, இங்க வேலை செய்யறாங்க, அங்க இருக்காங்கன்னு அப்படின்ட்டு ஏதோ காரணம்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பொண்ணும் தெரிஞ்சுப்பா. அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு தான். இதே மாதிரி கதைங்களை தான் அவங்க பாட்டியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு புரிய வருது. இப்போ இந்த பையனும் வேற என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு உன்னோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்களாம், உங்ககிட்ட வந்து பேச மட்டும் தான் முடியும், நேர்ல வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பர், போய் பண்ணி பேசுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புவா. அந்த நம்பருக்கு இப்போ அந்த பையனும் கால் பண்ணியிருப்பான். இப்போ ஃபோன் எடுத்தது வந்து அந்த பையனுக்கு அந்த நம்பரை கொடுத்தா அதே பொண்ணு தான். சின்ன பையன் தான், என்ன சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்கிற வயசு இது கிடையாது. என்னதான் இப்போ வந்து ஏமாத்தினாலும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் புரிஞ்சுக்க தான் போறான். ஆனா வளர்ற வரைக்கும் வந்துட்டு அந்த குழந்தைய கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ட்டு பாட்டியும் இந்த பொண்ணும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க.